தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மால இருந்து தலைவன் யுவன் பாடின சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில்லும் நீங்க ஆல்ல வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா தலைவன் யுவன் பாடி இருக்காப்ல. ஆக்சுவலி ஜேசன் சஞ்சய் வந்து அவரோட இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாங்க, யுவனை பத்தி பேசிட்டு அவர் ஒரு சாங் வந்து இதுல பாடியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அப்பத்துல இருந்தே கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ லவ் சாங்கா இருந்தா நீ வேற லெவல்ல இருக்குமே. அப்படியே தான் இருக்கும், கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக் லவ்தான் போலயே. ஓ சூப்பரா இருக்கு மியூசிக் பீட். இதான் தமன்ங்கிறது. வாவ், லிரிக்ஸ் வருமோன்னு எதிர்பார்த்தேன். நீ தாண்டி நெஞ்சூரி நெஞ்ச தொட்ட ஒய்யாரி நீ மேகம் பாட வந்த தூரல் நீ தாண்டி நான் போற முன்னாடி நம்பி கையணி தாண்டி நீ பார்த்த நாள் முதலாம் நின்னை கொண்டாடி இருக்குன்னு என்னடி என்னடி இப்படி இப்படி மயக்கம் வெடுக்குன்னு வெட்டுற கண்ணோடி கண்ணோடி வணக்கம் கொடுக்குற அன்புல அன்புல கைப்பிடி கைப்பிடி கிடைக்கும் இனிக்கிற இத்தனை இத்தனை பொன்னோடி எங்கடி இருக்கும் பாசம் ஏறுது வானோ மாறுது போக தொன்னையா வந்தாலே நடுங்குற காத்தும் சூடாகுது காயம் பூவாகுது நாள அழகா செஞ்சாலே ஐயோ அம்மாடி அலைஞ்ச அல்லாடி தரமாணி தள்ளாடி போடு சிரிக்கும் கில்லாடி நடக்கும் கண்ணாடி பறந்த கூட வர குத்தம் என்னாடி இது நல்லா இருக்குல்ல. ஃப்ளூட் கதை கதையா பேசி என்ன கரைய விட்டானே, அல அலையா வீசி என்ன மறைய விட்டானே, மழை மழையா பார்த்து என்ன நிறைய விட்டானே, மறுதளிச்சும் மீறி இந்த மனசை தொட்டானே, பிடிக்குன்னு எப்படி எப்படி இப்படி இப்படி மாயக்கும், வெட்டுக்குன்னு வெட்டுற கண்ணடி வைக்கிற எனக்கும், கொடுக்கிற அன்புல அன்புல கைப்பிடி கைப்பிடி கிடைக்கும், இனிக்கிற இத்தனை இத்தனை பொன்னோடி இப்படி இருக்கும். பாசம் ஏறுது வானோ மாறுது போக தொன்னையா வந்தாலே நடுங்குற காத்தும் சூடாகுது காயம் பூவாகுது நாள அழகா செஞ்சாலே ஐயோ அம்மாடி அலைஞ்ச அல்லாடி தரமாணி அடிக்க நின்ன தள்ளாடி சிரிக்கும் கில்லாடி நடக்கும் கண்ணாடி பறந்த கூட வர குத்தம் என்னாடி அவ்வளவுதானா? முடிஞ்சா? நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, சீரியஸ்லி செமையா இருக்கு. வேற லெவல். ஆக்சுவலா அந்த சாங்கோட பெரிய ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா யுவன் அண்ட் Yes. அவரோட வாய்ஸ் தான். தலைவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வயசாகி போயிட்டு இருக்காப்ல. பட் அவரோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இனியுமே அது யங்காவே இருக்கு. ஆமா ஆமா வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு எனக்கு யுவன் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒரு லவ்வோட ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த வாய்ஸ் அந்த அந்த உச்சரிப்புல வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டெலிவர் பண்ணுவாரு. அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா அவர்கிட்ட அவர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாராலையும் முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் இருக்கும். பட் யுவனுக்கு இது ஒரு பெரிய யூனிக்கான ஒரு விஷயம். இந்த சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா சில சில இடத்துல அதை பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லிரிக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நீ விட்டா பேசிக்கிட்டே ஆமா இருப்ப ஆமா ஆமா யுவன்ன்றனால.
ஸோ இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் லிரிக்ஸா நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி வார்த்தைகளா யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் யுவனோட வாய்ஸ் அஃப்கோர்ஸ் அது ஒரு பயங்கரமான ப்ளஸ் இந்த சாங்குக்கு. அண்ட் அந்த மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. அதுலயும் இடையில வந்து அந்த ஃப்ளூட் வெர்ஷன் வந்து சூப்பரா இருந்துச்சு. த்ரூ அவுட் த மியூசிக் ஐ மீன் த்ரூ அவுட் த சாங் வந்து இந்த ஃப்ளூட் வெர்ஷன் வந்து ட்ராவல் ஆச்சு. அது எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அது எனக்கு எப்படின்னா ஒரு வாட்டர் பாக்கெட் பார்த்திருப்போம்ல அந்த ஓகே அவரோட வெர்ஷன்லயே இது வந்து ஒரு மாதிரி இன்னொரு ஒரு லவ் சாங் அதுலயும் இவர்தான் இருக்காரு இதுலயும் அதனால தான் நான் அதோட ரிலேட் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே சோ எனக்கு என்னன்னா தமன் அந்த ஸ்டார்டிங் அந்த பீட்டே வந்து பாத்தீங்கன்னா தமனோட ஒரு அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டைல். சோ அந்த பீட் வந்துட்டாலே ஓகே தமன் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் எனக்கு இன்னொன்னு தமனும் யுவனும் சேர்ந்து இதுதான் ஃபர்ஸ்ட் காம்போவா? தமனும் யுவனும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் காம்போவா இல்லன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படியே வைஸ் வர்சாவா நடந்திருக்காங்க. யுவனோட மியூசிக்ல தமன் பாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். நாட் ஷுவர், எங்களுக்கு தெரியல ஆக்சுவலா. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க மறக்காம எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. சோ உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. மேபி நம்ம இதுக்கு அப்புறம் செக் கண்டிப்பா பண்ணலாம். நாங்களும் செக் பண்ணி பார்க்குறோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களுமே கமெண்ட்ஸ்ல என்னன்னு சொல்லுங்க. அண்ட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சாங் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் சஞ்சய் அவரோட டிரெக்ஷனோட சின்ன ஒரு பிடிஎஸ் கிளிப்ஸ் எல்லாம் நம்ம காமிச்சாங்க. அதுவே நல்லா கியூட்டா சூப்பரா இருந்தது. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கும் அந்த மூவி எப்போ வரும். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டரா வரப்போற ஒரு படம். அண்ட் பார்க்கலாம் எப்படி. நாங்க சத்தியமா சொல்றேன் வேற ஒரு எக்ஸைட்மென்ட். அவரோட இன்டர்வியூ பாக்குறப்பவே தெரியுது அவர் எவ்வளவு மெச்சூர்டா பேசினதா. கண்டிப்பா ஆக்சுவலா எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் சண்டையிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னா இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஷை டைப், பெருசா பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பட் அந்த இன்டர்வியூஸ்லாம் நம்ம பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மெச்சோர்டா ஒரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றாரு, எப்படி ஒவ்வொருத்தையும் ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதெல்லாம் பாக்குறப்போ நல்ல மெச்சோர்டா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு பர்சனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் கண்டிப்பா மூவியும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நின்று பேசும்னு நினைக்கிறேன். இந்த சாங் ஆனா இது எங்க பிளேஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஒரு லவ் சீக்வன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நமக்கு சில மாண்டேஜஸ் சில ஷார்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. ஸோ லவ் சாங் அண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங்லேயே வரும்னு நினைக்கிறேன். தெரியல என்னன்னு. ஏன்னா இவரு சொன்ன இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் ப்ளே பண்ற ஒவ்வொருத்தருக்குமே பயங்கர இம்பார்ட்டன்டான ரோல் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பார்ப்போம் இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. ரிலீஸ் எப்போ ஆக போகுதுன்னு தெரியல. இந்த மந்த் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மந்த்துமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பைல்டப்பா இருக்கு. சூர்யா அவர்களோட மூவியா இருக்கட்டும் அண்ட் யஷோரா மூவியா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைன் அப்பா இருக்கு. அண்ட் எல்லாமே வந்து பிக்கர் மூவிஸ். அந்த ஸோ அதனால எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு மைட் பி செப்டம்பர் ஸ்டார்டிங்ல வரலாம் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். பட் சாங் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து ஒரு சூப்பரான ஒரு இதை ஆக்டிவேட் பண்ணிடுச்சு எனக்குள்ளார. நல்லா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் யுவன் அண்ட் தமன் அந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த ஒரு மாதிரி ஜாலியான ஒரு வைபான ஒரு லவ் சாங் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க இந்த பாட்டு கேட்டு உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆல் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போட்டோன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை ஆகும். அண்ட் நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது மனோஜ் சந்தியா vlogs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் கேம்ஸ் அண்ட் vlogs எல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் அதுக்கும் போய் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் அதுலேயும் கொடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. Bye.